கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வேளையில் அநேக காரியங்களை குறித்து பதறிக்கொண்டிருக்கிறீர்களோ? குடும்ப காரியங்கள், தொழிலின் காரியங்கள், வியாபாரங்கள், வேலைகள், ஊழியங்கள், பிள்ளைகள் வாழ்க்கை, ஏன் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கூட அநேக காரியங்களில் பதட்டத்தோடு பதறிக்கொண்டிருக்கிறீர்களோ? என்ன நடக்குமோ என்று சொல்லி பதறிக்கொண்டிருக்கிறீர்களோ? இன்றைக்கு வேதம் சொல்கிறது, உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மூளைக்கல்லாய் இருக்கிற இயேசு இருக்கிறார். அவர் நமக்காக பரீட்சிக்கப்பட்டார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் தன்னையே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதற மாட்டான். மூளைக்கு தலைக்கல்லாய் மாறினவர் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துவராக. பதறாதிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள், விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.